ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதியை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57 முதல் 66 வசனங்கள். தியான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 53:9. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். சிலுவையில் அறையும் பணியை ஏற்றுக்கொண்ட அந்த போர் வீரர்கள் தங்களுடைய பணி நிறைவோடு கூட அவர்கள் செல்லுகிறார்கள். ஆரவாரத்தோடு ஒரு கூட்டம் செல்லுகிறது. இயேசுவை முடித்து விட்டோம், இனி இயேசு தலை நிமிர முடியாது, இயேசுவனுடைய சகாப்தம் முடிந்தது என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் அறைந்த மகிழ்ச்சியிலே மதத்தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சரிசேயருடைய கூட்டம் ஆரவாரத்தோடு சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேளையிலே துக்கத்தோடும் துயரத்தோடும் மனசஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் ஒரு கூட்ட மக்கள் அன்பான ஆண்டவரை கொன்று விட்டார்களே பாவிகள் என்று சொல்லுகின்ற ஒரு மனநிலையோடு கூட அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றது. ஆண்டவருடைய மரணம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டு விட்டது. அதோடு அவருடைய அத்தியாயம் முடிந்து விட்டதா? இல்லை. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இன்று இந்த சனிக்கிழமை கல்லறை திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. ஹோலி சாட்டர்டே என்று சொல்லுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு விளக்குகிற சத்தியம் என்ன, நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? ஆண்டவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டது. ஆண்டவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டது. எதை எனக்கு சுட்டி காட்டுகிறது? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. நான் பாவியாய் இருந்தேன், என்னுடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு என்னை அவருடைய இரத்தத்தினாலே விலைக்கிரயமாக்கி சொந்தமாக்கி என்னை மீட்டெடுத்தார். ஆகையினாலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதை உறுதி செய்கிறது இந்த சனிக்கிழமை. என் ஆண்டவர் மரித்து விட்டார். சரீரப்பிரகாரமாக அவருடைய உடல் என்ன செய்கிறது? அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டது. அவர் இரத்தம் சிந்தினார் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. இந்த கல்லறை கற்றுக் கொடுக்கிற அடுத்த காரியம் என்ன? யாவரும் மரணத்திற்குட்பட்டவர்கள் என்பதை விளக்குகிறது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தின் வழியாகவே தான் செல்ல வேண்டும் என்பதை இது உறுதி செய்கிறது. ஆம், ஜீவியம் முடிந்து விட்டது என்பதின் அடையாளம் இந்த கல்லறை. அந்த கல்லறைக்குள்ளாக அவரை வைப்பார்கள். ஒரு இறந்தவர் கல்லறைக்குள்ளாக வைக்கிறார் என்றால் அவருடைய ஜீவியம் முடிந்து விட்டது. இந்த கல்லறையானது ஒருவருடைய குணாதிசயங்களை விளக்குகின்ற நினைவு சின்னங்களாக காணப்படுகிறது. இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் என்பதை நினைவுபடுத்துகின்ற ஒரு சின்னமாக இருக்கிறது. ஒருவேளை உலக பிரகாரமாக பல அலங்காரங்கள் பலவிதமான செலவுகள் செய்து மிக பகட்டாக அந்த அடக்க ஆராதனைகள் நடைபெறலாம். ஆனால் அந்த கல்லறைக்குள்ளாக இருக்கிற மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அந்த கல்லறை விளக்குகிறது. நாம் தூக்கி கொண்டு வந்த பெட்டி அல்ல, நாம் அவருக்காக செய்த தான தர்மங்கள் அல்ல, அவர் எப்படிப்பட்ட குணாதிசயமுடையவராக இருந்தார் என்பதை விளக்குகிற ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இங்கே பரிசுத்த மத்தேயு 27ஆம் அதிகாரம் 63 முதல் 66 வசனங்களை நாம் அங்கே பார்க்கின்றதான வேளையிலே தேவனுடைய வல்லமையை எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ வல்லமையை எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. மக்கள் ஆரவாரத்தோடு இந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க நினைத்திருப்பார்கள். திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் பஸ்கா பண்டிகையினுடைய சந்தோஷம் பறிபோய்விட்டது. அவருடைய நம்பிக்கை சந்தோஷம் மறைந்து போனது. ஆனால் தேவ வல்லமை வெளிப்பட்டது. தேவ வல்லமை வெளிப்பட்டது. துக்கம் சந்தோஷமாக மாறியது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு தன்னுடைய முதலாவது நிருபத்திலே கூறுகிறார், 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆம், பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்பதாக சொல்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மரணம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது துக்கமாக சரீரப்பிரகாரமாக காணப்பட்டாலும்
உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, நீங்களும் நானும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நீங்களும் நானும் அந்த நித்திய மரணத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக என் ஆண்டவர் மரித்தார். அவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டது. அவருடைய ரத்தம் சிந்துதலினால் எனக்கு மீட்பு கிடைத்தது. அவர் தம்முடைய மகிமையான வல்லமை அவர் வெளிப்படுத்தினார். ஆகையினாலே என்னுடைய துக்கம் சந்தோஷமானது. எனவே இந்த கல்லறை இப்பொழுது எனக்கு ஒரு கவலையின் இடம் அல்ல, இது கல்லறை ஒரு மகிழ்ச்சியின் இடமாக இருக்கிறது. கல்லறை களிப்பின் அறையாக மாறியது. கல்லறை கருவறையாக மாறியது. ஆம், எனது பாவங்களுக்காக என் ஆண்டவர் மரித்தார். மனித பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பது நிரூபணமாகிவிட்டது. அடக்கம் செய்யப்பட்டார். கல் வைக்கப்பட்டது, சீல் வைக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த கல்லறை நாள் என்பது என் ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அந்த மரணத்தின் வாயிலாக ஒரு புதிய ஜீவன் உருவாகிறது. ஆகையினாலே தான் கல்லறையானது கருவறையாக மாறுகிறது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக மரணமானது வாழ்வின் நிறைவு என்பதாக எண்ணிக்கொண்டிருந்த காலங்களில், மரணத்திற்கு பின்பாக நிச்சயமில்லை, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்வு என்று கலங்கி கொண்டிருந்த அந்த நாட்களில் இந்த கல்லறை எனக்கு நித்திய வாழ்வை காண்பிக்கிறது. திறந்த கல்லறை நித்திய வாழ்வை காண்பிக்கிறது. ஆம், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை அந்த சிலுவையோடு என் ஆண்டவருடைய சகாப்தம் முடிந்து விடவில்லை. சிலுவைக்கு பின்பாக மரணம், அந்த மரணத்திற்கு பின்பாக ஒரு உயிர்த்தெழுதல், இதை என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே இந்த சனிக்கிழமை என்பது இட்ஸ் a டே ஆஃப் சைலன்ஸ் அண்ட் ஸ்டில்னஸ். ஆம், நான் அமைதியோடும் ஆழ்ந்த அமைதியோடும் நிசப்தத்தோடும் என் ஆண்டவருடைய பாதத்திலே அமர வேண்டிய ஒரு நாள். எனக்காக என் ஆண்டவர் பாடுபட்டார். எனக்காக இரத்தம் சிந்தினார். எனக்காக கல்லறைக்குள் கடத்தப்பட்டார். எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். நான் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறேன். அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். அவரை நினைவு கூறுகிறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல என் அப்பன் எனக்காக எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சுமந்து தீர்த்தாரே. என்னுடைய பாவங்களையெல்லாம் அவர் தோளின் மேல் விழுந்ததே. அது நிமித்தமாக அவர் கொல்லப்பட்டாரே. நான் அதை நினைத்து கொண்டு நான் இருக்கிறேன். விசுவாசத்தோடு இருக்கிறேன். நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஆண்டவர் எங்கே இருந்தார்? கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்து அவர் எங்கே இருந்தார்? பாதாளத்தில் இறங்கினார் என்பதாக நாம் விசுவாச பிரமாணத்திலே சொல்லுகிறோம். பாதாளத்தில் இறங்கினார். அதைத்தான் சங்கீதக்காரன் 40வது சங்கீதத்திலே சொல்லுகிறார். உளையான சேற்றிலிருந்து என்னுடைய வாழ்வின் பாதாளத்தில் இறங்கி என்னுடைய மரணக்கட்டுகளை அவிழ்த்தார், என்னை விடுதலையாக்கினார். இது என்னுடைய விடுதலையின் நாள், என்னுடைய வெற்றியின் நாள். என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்னை அவர் துதிக்கின்ற ஒரு துதியின் கருவியாக என்னை மாற்றினார். ஆம், எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒருவேளை இது ஒரு துக்கத்தின் நாளாக காணப்படலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல காரியங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை அவைகள் நொறுக்கிவிட்டு உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அந்த துக்கங்கள் சந்தோஷமாக மாற, அந்த துக்கங்கள் துயரங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றியின் கிரீடங்களாக மாற என் ஆண்டவர் கல்லறையை தெரிந்து கொண்டார். கல்லறையை அவர் கருவறையாக மாற்றினார். அந்த கருவறை எனக்கு புதிய வாழ்வை கொடுக்கிறது. நீ துக்கத்தில் உழண்டு கொண்டு இருக்கிறாயா? துயரத்தில் அழிந்து கொண்டு இருக்கிறாயா? பாவ சேற்றிலே உழண்டு கொண்டு இருக்கிறாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நீ ஓடிவா. அவர் உனக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார், புது வாழ்வு கொடுக்கிறார், நலமான வாழ்வு கொடுக்கிறார், நித்திய வாழ்வுக்கு நேராக உன்னை வழி நடத்துகிறார். ஆம், மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் தன்னுடைய மரணத்தினாலே பகிஷ்கரித்த ஆண்டவர் அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே காத்திரு, நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையோடு காத்திரு. அவர் உனக்கு வெற்றியையும் விடுதலையையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் உனக்கு கட்டளையிடுவார். செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பொல்லாப்புகள், எங்களுடைய நிந்தைகள், எங்களுடைய எல்லா விதமான ஆக்கினைகளையும் ஆண்டவரே நீர் சுமந்து தீர்த்தீர் என்பதற்கு அடையாளமாக நீர் அடக்கம் பண்ணப்பட்டீர். ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டீர். உம்முடைய கல்லறைக்கு முத்திரை வைக்கப்பட்டது. ஆம், ஒரு கூட்டம் மகிழ்ச்சி அடைந்து சென்றது, ஒரு கூட்டம் மனமடிவோடு சென்றது. ஆனால் அந்த மனமடிவோடு சென்ற கூட்டம்
நித்திய சந்தோஷத்தை, நித்திய இளைப்பாறுதலை, நித்திய பேரின்பத்தையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை உம்முடைய கல்லறை கொடுத்தது. ஆம் தகப்பனே, நாங்களும் கூட எங்கள் தேவனுடைய சமூகத்தில் அப்பா எங்களை ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் தாமே நீர் கொடுக்கின்ற மகிழ்ச்சியும் மனநிறைவையும் எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய சந்தோஷத்திற்கான அந்த சுத்திகரிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை மகிழ்ச்சியடைய செய்ய உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.